கோண வடிவில் தான் இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அது கோணமாக தான் இருக்கும். மாதிரி கோணமாக இருக்கும். ஏன்னா இது வந்து தண்ணி வந்து இப்படி வந்து அடிக்கும்போது சதுரமாக இருந்தால் உங்களுக்கு பில்டிங் வந்து உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் இந்த கோண வடிவில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து பிரித்து விட்டுரும். ஸோ அதுக்காக தான் அந்த அமைப்பு. அது இந்த பாறை இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறேன், ஒரு கருத்து என்னென்னா அந்த பாறை வந்து இங்கே வர வெள்ளத்துக்கு வந்து கொஞ்சம் தடுக்குது. ஸோ ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் தடுத்து அந்த பாறையை வந்து கொஞ்சம் பிரித்து விடலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாறை இந்த கோயிலுக்கு வரும்போது அப்படி ஒரு கருத்து இருக்குது. எதுவுமே சதுரமாக இருக்காது. ஏன்னா தண்ணி வந்து சதுரமாக இருந்தால் கட்டாயமாக அடித்து உடச்சிரும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸை தடுக்கிறதுக்காக ஒரு ஷேப். ஆமாம், எல்லா கட்டடமும் இங்கே அப்படி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தாவே இந்த போட் வடிவு. இப்போ அங்கேருந்து லாங்கிலேருந்து பார்த்தோம்னா இந்த கூர்மை இங்கே தான் வந்து என்னது தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்தாலும் இந்த இடத்துல பிரித்து விடுது. இங்கே மட்டும் இல்லை, இந்த மண்டபம் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த பகுதியும் பார்க்கலாம். எல்லாமே வந்து அந்த கார்னர் பகுதியில் தண்ணி வந்து எந்த இடத்துல ஃபோர்ஸாக வருதோ இந்த கூர்மை வந்து போட்டு இப்படி தண்ணி முன்னாடி போகும்போது கிழிச்சு விட்டு போகும்போது அதே போல் தான் தண்ணி ஃபோர்ஸாக வந்தாலும் இப்போ அங்கே ஒரு மண்டபம் இருக்குது சரிங்களா. இப்போ தண்ணி ஃபுல்லாக இதுதான் ரிவர் ஃபுல்லாக வந்து தண்ணி வருது. ஸோ அங்கே இருக்க மண்டபம், அங்கே மண்டபத்துலேயே வந்து என்னது அங்கே இருக்க தண்ணி வந்து அடித்து அந்த தண்ணி அங்கேயே வந்து என்னது அந்த வேகத்தை குறைச்சிருது. அப்போ அடுத்தடுத்து மண்டபம் அங்கே இடையில இருக்கும்போது தான் இருக்க வேகம் வந்து இந்த கோயிலுக்கிட்ட வரும்போது சற்று குறைவாக வேகம் வருது. அப்படியே அந்த வேகத்தில் இந்த கோயிலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துவாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, பார்க்கலாம்.